இந்த எபிசோட நாம இயக்குனர் ஜேபி தென்பத்தியான் இயக்கத்தில் விழுந்திருக்கிற அங்கீகாரம் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சென்னையில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நாயகன் கேஜே ராஜேஷ் தடகளத்தில் பல சாதனைகளை புரிந்து முன்னேறாரு. இதற்கிடையில் காமன்வெல்த் போட்டியில் அவரது பெயர் நிராகரிக்கப்படுது. எல்லா தகுதிகளும் இருந்தும் சில சூழ்ச்சிகளால் அவரை புறக்கணிக்கிறது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். இதற்கு விளையாட்டு அமைச்சர் முன்சோலிகானும் உடந்தையாக இருக்கார். இதையடுத்து நீதி கேட்டு நீதிமன்றம் செல்லும் அவரை பிரச்சனைகள் சுழன்று அடிக்குது. அவரது உயிரை பறிக்கவும் முயற்சிகள் நடக்குது. இதனை ராஜேஷ் எப்படி சமாளித்தாரு? அவருக்காக நியாயம் கிடைத்ததா? இதாங்க இந்த படத்தோட நீதி கதை. இந்த படத்துல பொறுப்பை நடித்திருக்கும் கேஜே ராஜேஷ் முடிந்தவரை தனது கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்காரு. அவரது கட்டுக்கோப்பான உடற்கட்டும் கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்திருக்கு. அவரது கோச்சாக வரும் வசுந்தரா அடுத்த நடிப்பால் கவர்றாங்க. விஜய் வெங்கடேஷ், மன்சூர் அலிகான் உட்பட அனைவரும் கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜிப்ரான் இசையில் பாடல்கள் கவனிக்க வைக்குது. பின்னணி இசையும் அழுத்தம்னு சொல்லலாம். ஒளிப்பகுதியில் படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு விஸ்வநாத். அழுத்தமான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். பல காட்சிகள் யூகிக்க முடியுது. ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணி கொண்ட இளைஞன் திறமை இருந்தும் தனக்கான அங்கீகாரத்தை பெற எவ்வளவு போராட வேண்டியுள்ளது என்பதை சமரசமின்றி படமாக காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். விளையாட்டுத் துறையில் நிலவும் உள்ளடி அரசியலை தைரியமாக சொன்னதற்கு அவரை பாராட்டலாம்.